أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அதாவது பெண்கள் தொழும்போது காலுறை அணிவது அவசியமா? அதாவது எல்லா மசாலாம் என்ன செய்யுதுன்னா எது பிரபல்யமான கருத்து முரண்பாடுகள் அதான் வருது. பெண்கள் அதாவது தொழுகின்ற பொழுது காலுறை அணிவது அவசியமா? காலுறை பெண்கள் அணிய வேண்டும் அப்படி என்று நேரடியான எந்த செய்திகளும் வரல. அதனால தான் இந்த பிரச்சனையை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய காலை மறைக்க சொல்வதற்கு ஆடையை பற்றி சொன்ன விஷயத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த செய்தி எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஆண்கள் கரண்டை கீழே தாராளமாக அணியலாம், பெண்கள் கரண்டை கீழே உடுக்கக்கூடாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க. ஆண்கள் என்ன செய்யலாம், கரண்டை கீழே அணியலாம், ஆனால் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. தலைகீழான ஒரு விளக்கம். சரி, அல் ஃபஹ்முல் மஅகூஸ் விளங்கிட்டா? எப்படி அது விளக்கம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுடைய விஷயத்தில் சொன்னதை சொன்ன பொழுது என்னன்னு வரல. ஆண்களுடைய விஷயத்தில் சொன்னதை சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள் அப்படின்னு வரல. அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னா பெண்கள் என்ன ஃபமாவாலுன் நிசா, பெண்கள் என்ன செய்வது அப்படி என்று கேட்கிறாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அளவு நான் புறவு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துர்ரிஹி ஷிப்ரன், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சான் இழுத்துக் கொள்ளுங்கள், ஒரு சானை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, இதன் தன்கஷிஃபு அக்தாமுஹுன்ன, அப்படின்னா பாதங்கள் விளங்குமே, ஒரு சான் இழுத்தால் பாதங்கள் விளங்குமே என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபதிரான், ஒரு முழம் இழுத்துக் கொள்ளுங்கள், ஃபலா யஸித்ன அலைஹ, அதற்கு மேல அதிகரிக்க வேண்டாம் என்றாங்க. சான் அப்படி சொன்ன உடனே உம்மு ஸலமா சொல்றாங்க, இல்ல பாதம் விளங்குமேன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முழம் எடுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேல அதிகரிக்க வேண்டாம். இப்ப இதற்கு நம்ம அளக்கிற ஆரம்ப இடத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர்கள் எப்படி அளந்து காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால், இந்த மாற்று கருத்து வைத்த சகோதரர்கள் எப்படி அளந்து காட்டுறாங்கன்னு சொன்னால், முழங்காலிலிருந்து அளக்குறாங்க, முழங்காலிலிருந்து அளக்குறாங்க. ஆனால் முழங்காலிலிருந்து எப்படி அளந்தீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழங்கால் வரைக்கும் அவுரத் என்று சொன்ன செய்தி தான் லைவ்னு சொல்லிட்டாச்சு. அவர்களே முழங்கால் வரைக்கும் அவுரத் என்ற செய்தியை பலகீனப்படுத்திட்டாச்சு. அப்ப முழங்காலிருந்து அளக்கலாமா? முழங்கால் என்பது ஒரு மெத்தட், ஒரு மார்க்க ரீதியான அளவை இல்லைன்னு சொல்லிட்டாச்சு. அப்ப எங்கிருந்து அளக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பொதுவாக ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லுகின்ற பொழுது, இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்பி சாக்கி, ஒரு முஃமினுடைய ஆடை அவரது கெண்டை கால் வரைக்கும் அப்படின்னு சொன்னார். கரண்டை இல்ல, கெண்டை கால் வரைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப கெண்டை கால் வரைக்கும் என்று சொன்னதனால இந்த செய்தியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும், அதாவது அந்த இடத்துல சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முஃமினுடைய ஆடை என்றது ஆணுக்கும் பொது, பெண்ணுக்கும் பொதுதான், ரெண்டு பேருக்கும் பொதுவானது. அப்ப பெண்கள் என்ன செய்யறதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு சான் இழுத்துக்குங்க, ஒரு சான் இழுத்தால் கரண்டை வரைக்கும் வரும். கெண்டையிலிருந்து ஒரு சான் இழுத்தீங்கன்னு சொன்னால் எது வரைக்கும் வரும்? கரண்டை வரைக்கும் வரும். அப்ப அந்த உம்மு ஸலமா எல்லாம் சொல்றாங்க, இதன் தன் கஷிஃபு அக்தாமுஹுன்ன, பாதம் விளங்குமே என்றாங்க. ஏன்னா பாதம் விளங்க, கரண்டை கீழே உள்ள அத்தனை என்னது பாதம் விளங்குமே என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சான் இழுங்கன்னு ஒரு முழம் இழுங்கன்றாங்க. இவ்வளவு பகுதிக்கு ஒரு முழம் இழுத்த எவ்வளவு மறையும் பாருங்க, சரியா? அப்ப ஒரு பெரும் பகுதி மறையும், அதற்கு மேல அதிகரிக்க வேண்டாம் என்றாங்க. அப்ப பாதத்தை இருமடங்காக அந்த ட்ரெஸ் என்ன செய்யும், மறைக்கும். அதற்கு மேல் அதிகரிக்க வேண்டாம் என்றதை முழங்காலுக்கு வரைக்கும் தூக்கிட்டாங்க. முழங்காலிருந்து தூக்கினா கரண்டைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது தான் வர. முழங்காலிருந்து அளந்தீங்கன்னா ஒரு சான் இழுத்தீங்கன்னா எங்க வரும்? கெண்டை காலுக்கு வரும். அதுக்கு பிறகு ஒரு முழம் இழுத்தீங்கன்னா எங்க போகும்? கரண்டை வரைக்கும் போகும். எனவே அதுக்கு மேல கூட்டக்கூடாது. பெண்கள் கரண்டை கீழ் அணியக்கூடாது, ஆண்கள் கரண்டை கீழ் தாராளமா என்ன செய்யலாம், அணியலாம் என்ற ஒரு ரிசல்ட் அதுல வந்தது. இந்த செய்தியில நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் என்னன்னா, பாதத்தை கட்டாயம் மறைக்கணும் என்ற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். சொக்ஸால மறைக்கணுமா இல்லையா என்பது செய்தியில வராது விட்டாலும் பாதம் மறைக்கப்பட வேண்டும், பாதம் மறைக்கப்பட வேண்டும். கருத்து முரண்பாடு ஒன்று இருந்தது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும். என்ன, நம்ம பெண்கள் தொழுகிற நேரத்தில் இந்த அடிப்பாதம் இருக்குது, நம்ம நிலத்துல வைக்கிறோம், நிலத்தில் வைக்கக்கூடிய இந்த கீழ்பாதம் அடிப்பாதம், இது சுஜூதுக்கு போற நேரத்தில் விளங்கலாமா? இது சுஜூதுக்கு போகிற நேரத்தில் விளங்கலாமா என்று சொன்னால் என்னது, அதிகமான அறிஞருடைய கருத்து அதுல பிரச்சனை என்னது இல்லை, இந்த பகுதி விளங்குவதில் பிரச்சனை இல்லை. ஆனா பாதம் என்ன செய்யணும், அவருடைய மேல் பாதம் எல்லாமே என்ன செய்யணும், மறைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த செய்திதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஏற்றமாக இருக்கிறது. எனவே கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம கால் மறைத்தாக வேண்டும். எப்படி மறைத்தல் என்பது அதில் சொல்லப்படல. மேஸ் போட்டு தான் நம்மளுக்கு மறையமாக இருந்தால் என்ன செய்யணும், மேஸ் போட்டு தான் என்ன செய்யணும், மறைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.